நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த, அது இந்த மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அது மீனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்படி உள்ள போய் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி வெளியில வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்து விஜய் அதை பார்த்துறாங்க. பார்த்துட்டு என்ன இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் இந்த மாதிரி இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, அதுவும் இந்த மீனாவை ரொம்ப கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களே நினைச்சுக்கிறாங்க மீனா அப்ப கர்ப்பமா தான் இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு பயங்கர கோமா வராங்க. வந்ததுமே இந்த மாதிரி அங்க இருந்த முத்தோட அப்பா அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்து சொல்றாங்க, நம்ம ஏமாந்துட்டோம் மோசம் போயிட்டாங்க, என்னங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வீட்டோட மூத்த பையன் மனோஜ் தான், அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கணும், அதை விட்டுட்டு இந்த மீனையே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட முத்தோட அப்பா பார்த்தீங்கன்னா என்னாச்சு விஜய் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, மாதிரி மீனாவை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், அந்த மாதிரி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லியுமே அதை கேட்ட முத்தோட அப்பா அடிப்பாவே, இதை கேட்டு நீ சந்தோஷம் தானே படணும், அதை விட்டு இந்த மாதிரி வயிறறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் பேசாத விஜய், அதாவது நீ நல்லது பேசலாம் சரி இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அப்படி திட்டிட்டு இந்த மாதிரி மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் பார்த்து சொல்றாங்க, விஜய் இனிமேல் மீனா நம்ம வீட்டில் ரொம்பவே கவனமா இருக்கணும், அவன் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், இனிமேல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கோ, மீனாக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட விஜயவோ ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.